பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாய் கோடையாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் சாராள் மரித்த பின்பு ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி எலியேசரை அனுப்பி வைக்கிறான். அப்படி எலியேசர் போய் அங்கே பெண் பார்த்த பொழுது அவன் சில அடையாளங்களை சொன்னது போல அங்கே காரியங்கள் நடந்தது. நடந்த உடனே பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறார்கள், நீ வந்திருக்கிறவர்களோடு போக உனக்கு மனதாக இருக்கிறாயா? ஒரு பதிலும் சொல்லாமல் உடனடியாக நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டாள். இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய சகோதரனுடைய எல்லாரும் சேர்ந்து ரெபேக்காளை வாழ்த்துறாங்க. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளை அவர்கள் தாதிகளையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாய் கொடியாய் பெருகுவாயாக. ஆண்டுடைய வார்த்தை கவனிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ரெபேக்காள் எலியேசருக்கு கீழ்ப்படிந்தாள். அதனால தன் சகோதரன் லாபானும் மற்றவர்கள் அவனை வாழ்த்துறாங்க, என் சகோதரியே, நீ கோடாய் கொடியாய் பெருகுவாயாக. இந்த காலவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வீர்களானால், தினந்தோறும் தவறாமல் ஜெபம் பண்ணி வேதத்தை தியானிப்பீர்களானால், நீங்கள் கோடாய் கொடியாய் பெருகுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும், நீர் நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.